ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் ஸ்பெஷலாக தவளை வடையும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு கெட்டி சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடை மாவு அரைக்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுக்க போகிறோம். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணால் எடுத்துக்கலாம். கூடவே நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி. இந்த அரிசி ரெண்டையுமே சேர்ந்து அளந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா நிறக்க அளந்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே அதே அளவு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே அளவு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். தோல் இருக்கிறது, தோல் இல்லாதது நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தனி பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சுக்க போகிறோம். ஏன் இதை தனியாக ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா களைஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வைக்கிற மணின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா என்னென்ன போட்டு ஆட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 3 மணி நேரமாக அரிசி பருப்பு எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ இதுலேருந்து தண்ணியை நம்ம சுத்தமாக வடித்து எடுத்துடணும். ஏன்னா நம்ம ஆட்டுறப்ப இது மாவு அடை மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு நல்ல ஒரு பெரிய வடிகட்டியோ அப்படி இல்லைன்னா வீட்டில் சல்லடை வச்சுருப்பீங்க இல்லையா, சல்லடையில் கூட போட்டு தண்ணியை வடிச்சிடுங்க. இப்போ இதோடையே பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு தனியாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி அளவு மட்டும் பாசிப்பருப்பை நம்ம இந்த அரிசி பருப்போடு சேர்த்துக்க போகிறோம். மிச்ச பாதியை மாவு ஆட்டினதுக்கப்புறமா நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இதையும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வடிஞ்சதுக்கு அப்புறமா கிரைண்டரில் நான் ஆட்ட போகிறேன். நான் நிறைய ஆட்ட போகிறேங்கிறனால கிரைண்டரில் ஆட்டுறேன், இல்லை மிக்சியில் கூட நீங்கள் ஆட்டிக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில் 13 வரமிளகா காரத்துக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் மிளகும் சேர்க்க போகிறோம். இதை முதல்ல ஆட்டுக்கல்லில் போட்டு மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற பருப்பு அரிசி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு ஆட்டிக்கோங்க. இதில் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டை இப்பயே சேர்த்துக்கிறேன். பாதி அளவு தான் சேர்த்துருக்கிறேன், மிச்ச பாதி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இது அரைக்கிற பதம்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரவை மாதிரி ஆட்டணும். ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது. அப்போ வடை உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காக இருக்குது மாவு. இப்போ இதில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, பாதி அளவு பாசிப்பருப்பை வடித்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பொடுசாக கட் பண்ண கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தேவையில்லை. கூடவே நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு பல்லாக கீறின தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கடிபட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் துருவின தேங்காய் 1/2 கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகை முழுசாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பாதியமாக நசுக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த வடைக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெய் போட்டு வறுக்கிறது தான். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு உங்களுக்கு பார்க்குறப்பே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னும் நேரம் ஆக ஆகன்னு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இறுகி வந்துடும். ரொம்ப தண்ணியாக மாவு ஆட்டிட வேண்டாம். இப்போ இந்த மாவுக்கு மிச்ச பாதி உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு இறுகி வந்திருக்கிறது நல்லாவே தெரியும். இந்த மாவை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு புளிக்க வைக்க போகிறோம். நான் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து செய்ய போகிறேன். இதை புளிக்க வச்சும் செய்யலாம், இல்லை மாவை ஆட்டின உடனேயும் நீங்கள் வடை சுடலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாளிப்பு கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா தாளிப்பு உளுத்தம் பருப்பு, அதாவது உடச்ச உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம புளிக்க வச்சுருந்தோம் இல்லையா 1.5 மணி நேரம், அந்த வடை மாவில் இதை சேர்த்துக்கோங்க.
நீங்கள் இதை வந்து வடையாகவும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் போட்டு அடையாகவும் சுட்டு சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் புளிக்க விட்டு செய்கிறப்ப உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வடையும் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு உப்பலாக வரும், நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஏர் கேப் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாவு வடை தட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற உருண்டையாக உருட்டிட்டு எண்ணெய் தடவின வாழை இலை, அப்படி இல்லைன்னா நம்ம பால் கவர் இருக்கும் இல்லையா, நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம தட்ட போகிறோம். இது தட்டுறதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு தடிமனாக இருக்கணும். ரொம்ப வந்து மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து நம்ம மசால் வடை மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸில் இருந்தால் சரியாக இருக்கும். இதை அப்படியே கவுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடை அழகாக வந்துடும். இதையே நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டு அடையாகவும் செய்யலாம். நான் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வடையை போட்டுருங்க. வடையை போட்டுட்டு தீயை மிதமாக வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். இதை கொஞ்ச நேரம் நல்லா மேலே எழும்பி வர அளவுக்கு எழுந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் புளிக்க வச்சுருக்கறனால இப்போ பார்த்தாலே தெரியும் அப்பம் மாதிரி நமக்கு உப்பலாக இருக்குது பாருங்கள். இது புளிக்க விடுறப்ப மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து உடனே மாவாட்டி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. அவ்வளோதான். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். நல்லா புசு புசுன்னு நம்மளோட தஞ்சாவூர் தவளை வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வடைக்கு ஏற்ற ஒரு கெட்டி சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பச்சையாகவே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரம் இருக்கும் வெங்காயத்துலேயும், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப்லேருந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திருன்னு கெட்டியாக இருந்தாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்பு தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம் வடைக்கு. வேணும்னா நீங்கள் தாளிச்சும் கூட்டிக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த தஞ்சாவூர் தவளை வடையும் இந்த கெட்டி சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.